ஹலோ வியூவர்ஸ், நம்ம இதுக்கு முன்னால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பாதி வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மீதமுள்ள வீடியோவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு உண்மையாகவே கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் நம்ம இன்ட்யூஷன் நாலேஜ், ரிவீல்டு நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ். ரிவீல்டு நாலேஜ் அப்படின்னா மேலோக அறிவு, அதாவது நம்மளுடைய சாமிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான அறிவு. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பவர் அப்படி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா நம்மளுடைய தூண்டுதல் சக்தி, அதாவது நம்மளுடைய மனநிலையில் என்ன செய்கிறது அப்படின்னா கீழோக சக்தி அப்படி சொல்லுவாங்க. இந்த கீழோக சக்தின்னு சொல்லும்போது பூதலோகங்கள், அதாவது பேய்கள், பூத கணங்கள், இதுங்கெல்லாம் இருக்கிறதா நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜஸ். நம்ம சிந்தித்து இப்படி செய்யலாம், இந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் முடிவெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த காதல் கணவன் செய்யக்கூடிய அட்டோழியத்தை நான் இந்த வீடியோவில் நிறையவே சொல்லியிருக்கிறேன். இப்படி செய்யும் பொழுது இவனுக்கு மேலே என்ன செய்கிற வண்ணார மாடல் சொல்லி ஒரு சாமி வருது அப்படிங்கிற மாதிரி நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். ஒரு வைப்ரேஷன் அவனுடைய உடம்புல என்ன செய்யுது, கிரியேட் ஆகுது. இந்த பெண்ணுடைய மனநிலையில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பூஜை புனஸ்காரங்களை அதிகமாக செஞ்சதுனால இந்த பெண்ணுக்கு நம்பிக்கைங்கிறது யார் அப்படின்னா, அதாவது பொதுவாக பாருங்கள், நீதிபதி இன்னொருத்தங்க இருக்கிறாங்க. அந்த நீதிபதி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் என்ன செய்வாங்க, யார் கேட்பாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க கேட்பாங்க, கைதிகள் கேட்பாங்க. அதே மாதிரி நாம் என்ன செஞ்சுருக்கோம், ஒரு விஷயத்தை தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அதை செய்வாங்க, மக்கள் ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வைப்ரேஷனுங்கிறது இருக்குது. அந்த வைப்ரேஷன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை தான் என்ன செஞ்சுப்பாங்க அப்படின்னா பக்தர்கள் கேட்டுப்பாங்க. அதே மாதிரி இது ட்ரூத் ஆஃப் என்ன செய்யுது, வேல்யூ தான். அதாவது என்ன செய்யுது, இல்லை அப்படின்னு நம்ம சாமிகள் இல்லை, பூத கணங்கள் இல்லை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு அப்படியே நடந்திருக்கு. ரிவீல்டு நாலேஜ்லையும் சரி, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நாலேஜ்லேயும் நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுருக்கு, அப்படியே நடந்திருக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, சின்ன வயசில் ஒரு பையனோட என்ன செஞ்சுருக்கு, ஒரு மகரந்த உணர்வுங்கிறது இருந்திருக்கு. இந்த மகரந்த உணர்வில் இருந்த இந்த பெண் என்ன செஞ்சுக்கிறா அப்படின்னா, இந்த மாதிரி அதிகமாக சந்தேகப்படுறதுனால சாமி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்ன செஞ்சுக்கோம், கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி என்ன செய்கிறா அப்படின்னா, நாம் ஏதோ போன ஜென்மத்தில் ஏதாவது தவறு செஞ்சுருக்கிறோம், இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கோம் அப்படின்னு எண்ணுறா. அவங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, அதாவது உறவினர்கள், சகோதரிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால் நீ எத்தனை பேரோ ஒன்று என்ன செஞ்சுருப்பாங்க, காதலிச்சிருப்பாங்க, ஒரு மகரந்த உணர்வு என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கோம். அவங்க கூட என்ன செய்வாங்க, ஒன்று நல்லா வச்சுருப்பாங்களே, அதுலேயாவது ஏதாவது ஒருத்தங்களை செலக்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவளுடைய இன்ஸ்டிடியூஷன் பவரை என்ன செய்கிறாங்க, கிளறாங்க. இப்படியெல்லாம் ஒரே மனக்குழப்பம், ஒரே சங்கடம், ஒரே கஷ்டம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த பெண் என்ன செய்கிறா அப்படின்னா, அந்த பழைய காலங்களில் யாராவது அந்த மாதிரி ஒரு மகரந்த உணர்வு இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சுக்கிறா, நினச்சி பார்க்குறா. அப்படி நினச்சி பார்த்துட்டு இவங்களுக்கு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மேரேஜ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எண்ணும் பொழுது அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நாம் இந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம சில நேரங்களில் நம்மளுக்கு பழைய, அதாவது எக்ஸ் அட்ராக்ஷன் அப்படி அவங்க ஞாபகம் வரும். அதாவது அவங்களுடைய பெயர்கள் கேட்கும் பொழுதோ அல்லது ஏதாவது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸுகளை பார்க்கும்போதோ நம்மளுக்கு கண்டிப்பாக என்னடா இவங்களே மாதிரியே இன்னொருத்தவங்க பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த ஞாபகம் வரும். அப்படி தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த பையன் அந்த காதல் கணவனை என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த மாதிரி எக்ஸ் அட்ராக்ஷன் சொல்லி ஒரு பர்சன் எடுத்திருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசினது கிடையாது, பழகினது கிடையாது, எந்த ஒரு செயலுமே என்ன செஞ்சுக்கிறது கிடையாது. அதாவது ஒரு லவ் லெட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்தோ ஒரு அவங்கள ரொம்ப ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு. எப்படி இருப்பாங்க, எந்த குரலில் இருப்பாங்க, என்ன குரலில் பேசுவாங்க அப்படிங்க கூட என்ன செய்யாது, அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க
அவங்க நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன நினப்பு வருது, அப்போ அந்த எக்ஸ் அட்ராக்ஷன் பர்சனை எதுக்கு வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முகப்பொருவு இருந்திருக்கு. அப்போ இந்த பெண்ணுக்கு என்ன செஞ்சுருக்கு, பிடிக்காமல் இருந்திருக்கு. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கு, பிடிச்சி தான் இருந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, லவ் ப்ரப்போசன் வேறு ஒருத்தவங்கிட்ட சொல்லி விட்டுருக்காங்க. அப்போ இந்த பெண் என்ன செஞ்சுருக்காங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ கணவனால் கைவிடப்படும் பொழுது ரொம்ப மனசெல்லாம் நொந்து, சாமி ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ட்ரூத்தில் இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நொந்து, சாமி தான் என்னதோ நம்மளை என்ன செய்கிறாங்க, சேவனை பண்ணுறாங்களோ அல்லது பில்லி வைக்கிறாங்களோ இல்லை சேவனை சூனியம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணுக்கு என்ன செய்கிற ஒரு மன சஞ்சலத்தை என்ன செஞ்சுட்டாங்க, ஏற்படுத்திட்டாங்க. இந்த பெண் என்ன நினச்சிக்கிட்டு அப்படின்னா, மனோபாவத்தை உண்டு பண்ணிக்கிட்டு, எப்படின்னா நாம் ஏதோ தப்பு செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறது எண்ணி என்ன செஞ்சுருக்கு, மனசை போட்டு உழப்பி குழப்பமாகி என்ன செஞ்சுருக்கு அப்படி இருந்திருக்கு. இப்படி ஒரு சமயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பெண் என்ன செஞ்சிட்டா அப்படின்னா, வேறொரு இடத்துல போய் வேலைக்கு என்ன செஞ்சிட்டா, அந்த பையனை விட்டுக்கிட்டு, அந்த காதல் கணவனை விட்டுக்கிட்டு என்ன செஞ்சிடா, வேற ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறா, வேலைக்கு சேர்ந்துடா. அப்படி வேலைக்கு சேர்ந்த உடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நல்லா என்ன செய்கிறாங்க, கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. எனக்கும் அப்படி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து இந்த வீடியோவில் என்ன லாஸ்ட்டு கற்புங்கிற டெஸ்ட் எப்படி நடக்குது, கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிறது அழகாக என்ன செஞ்சிருக்கு, இந்த கதை உணர்த்திருக்குது. சரி வியூவர்ஸ், நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கற்புங்கிற கவசம் எப்படி ஒருத்தங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்குறோம்.